தெரியாது. அது தெரியாதுன்னா அறுத்து வீச வேண்டியதுதானே. இன்னும் கழுத்துல வச்சிட்டு இருக்க. விடுங்கம்மா. என்னடா பண்ற? அர்த்தம் இல்லாத தாலி இவ கழுத்துல எதுக்குமா? அறுத்து வீசிட்டு இவ வாழ்க்கைய பார்க்க வேண்டியதானே. அண்ணா, இது சாமி கழுத்துல இருந்த தாலின்னு ஏன் கழுத்துக்கு வந்திருக்கு? இது என் கழுத்துல யார் கட்டினாங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும். அவன் கையாலேயே இந்த தாலியை கழட்டிட்டு அவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏய், என்ன இது முட்டாள்தனமா இருக்கு? அவ்வளவு பெரிய கூட்டத்துல நீ எவனு போய் கண்டுபிடிப்ப? ஐயோ, இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வை, ஊரு முழுக்க டமார் அடிச்சு வாழ்நாள் முழுக்க உனக்கு கல்யாணம் ஆகாம வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் உன்னை யார் பாத்துக்கிறது? இந்த ஒரு குழந்தைய வேற வளர்த்துட்டு இருக்க, அதை யார் பாத்துக்கிறது? டேய், இப்போ எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க இவ இவ்வளவு கஷ்டத்துல நின்னுட்டு இருக்கா, அது உனக்கு பெருசா தெரியல. காலம் பூரா யார் பாத்துக்கிறதுங்கிறதா உனக்கு பிரச்சனையாடா? எல்லாத்துக்கும் என்ன குத்தம் சொல்லாதீங்கப்பா. நான் பிராக்டிகலா பேசுறேன். அது உங்க எல்லாருக்கும் தப்பா தெரியுது. இதோ நிக்கிறாங்கல்ல எங்க அம்மா, உங்க மனைவி, உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவீங்கல்ல, அவங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு கேள்வி கேளுங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னைய குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீ ஏமா அப்பா கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லல? என்னால சொல்ல முடியலப்பா. ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்தது. தப்பே செய்யாம நீ எதுக்குமா குற்ற உணர்ச்சியில இருக்கணும்? நம்ம சமூகத்துல என்ன தப்பு நடந்தாலும் பொண்ணு தானேப்பா குத்தம் சொல்லுவாங்க, அவங்கள தானே கேள்வி கேட்பாங்க. சரி, இனி நடந்ததை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. அடுத்தது என்ன செய்யலான்னு யோசிக்கலாம்.